வாங்கிட்டு வரமா இருங்கம்மா, கேட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். அம்மா என்னடா அம்மா அம்மா அம்மான்னு அப்படிங்க அப்பாட்டியா சித்தாப்பட கண்டுக்கிறனா எப்படா அம்மா போயப்பட பிறந்தனா ஓ அப்படியா என்னடா குடுத்தி அந்த புரடாரிட்ட அந்த புரடாரி நீ கொடுத்த புரடாரிக்கு தான் கொடுத்துட்டேன். அதை காய்ச்சி குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். ஓ இதுக்கு மாவு கொடுத்துட்டீங்க, அதை காய்ச்சி குடிக்கிறதுக்கு பாத்திரம் வேணும். அதனால அம்மா நம்ம வீட்டு அலமாரியில வெள்ளி பாத்திரம் மூடுறா. என் வீட்டு அலமாரியில வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், பித்தளை பாத்திரம், ஈய பாத்திரம், சில்வர் பாத்திரம், அவாவோ எத்தனையோ விதமான பாத்திரமெல்லாம் வச்சிருக்கிறேன். அந்த பாத்திரமெல்லாம் இந்த வாழை வலியத்தை தேவடியாளுக்கு, இந்த நாடோடி தேவடியாளுக்கு, இந்த 7 பிள்ளைங்களை 7 விதமா 7 கலர்ல 7 பேர்த்துக்கிட்ட போய் வெட்டி அந்த தேவடியாளுக்கு நான் அந்த பாத்திரத்தை கொடுப்பேனா? இந்த பக்கவா பின்னாடி புடக்கலை பக்கம் புடக்கலை பக்கம் போய் 1000 பொத்துலா இருக்கும், 1000 சில்லியா இருக்கும். அந்த மண்பாண்டம் நான் சூத்து கலவத்துக்கு வச்சுக்கிறேன் பாத்தியா, மண்பாண்டம் அந்த பானை எடுத்து வந்து குடுற அந்த தேவடியா கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு போட்டு போட. கவர்ல கூழ் கட்டு போறவன், கவர்ல கூழ் கட்டு போறியா? கவர் எதுக்குடா? எதுக்குடா கவரு? படான்னு வாட சொன்னேன். அம்மா தாங்கம்மா. என்னாடி அண்ணி அண்ணி அண்ணிங்க மறுபடியும் தேவையான குடுக்கட்டாடி அடுப்பு வேதம் நீ எப்படியா என்ன நீல சொல்றா பாரு. அடுப்பு வேணும் கேமா பூதான். நான் ஒன்னும் அப்படியே கொடுமைக்காரி கிடையாது. காய்ச்சி குடிக்க மாவு கேட்டா மாவு கொடுத்தேன், சட்டி கேட்டா சட்டி கொடுத்தேன். அடுப்பு கேட்கறாள அம்மா, என் வீட்டு அலமாரியில கேஸ் அடுப்புக்கு இது, சீமன் அடுப்புக்கு இது, ஸ்டவ் இருக்குது, கரண்ட் அடுப்பு இருக்குது. இப்படி 4 விதமான அடுப்புங்களை சாணிலே உருவாகிற கேஸ் சிலிண்டர் வச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட அடுப்பெல்லாம் இந்த வாழை வலியத்தை தேவடியாளுக்கு நான் கொடுப்பேனா? இந்த தேவடியாளுக்கு கல்ல 3 கல்லை எடுத்துதான் குடி மேல வைக்க பார்த்த 3 கல்லு, அப்படி 3 கல்லை குடுறா. காய்ச்சி குடிச்சிட்டு போட்டோம் கொடுத்துடுறா. அவ கடை குடுறா. அம்மா அடுப்பு வச்சுட்டுமா. வாங்கி வச்சு வைடா. ரப்ப வைடா. ஒரு வாங்கி போய் வைக்கும். என்னடி மறுபடியும் நொன்னின்னு சட்டி இருக்குது, அடுப்பு இருக்குது. அது காய்ச்சி குடிக்குமா விறகு வேணாம். நீ மாவு கொடுத்தீங்க, சட்டி கொடுத்தீங்க, அடுப்பு கொடுத்துட்டீங்க, விறகு குடுன்னு கேட்கறாள். அந்த அந்த வெக்கம் கட்ட தேவடியா அவ காலு 2ம் அவன் மக்க காலு 2 7 கத்துக்கு 14 காலு, அவளுக்கு 16 காலுக்குது. வெட்டி வேக வச்சு குடி கூழ வெட்டி வேக வச்சு குடிக்கிறது. என் நடிகன் தக்காளி போடுது அவன் தூக்கம் இல்ல. நான் என் வீட்டு அலமாரியில எங்க வீட்டு சமையல் ரூம்லமா தேக்கு மரங்குது, ஜவாது மரங்குது, சந்தன கட்டக்குது, குங்குமம் கட்டக்குது. எல்லா கட்டையும் எதுக்கு வச்சுக்க தெரியுமா? நானு எதுக்கு வச்சுக்க தெரியுமா? என் பொண்ணான மேனிக்கு வெந்நீர் காய்ச்சி, என் பொண்ணான மேனிக்கு வெந்நீர் வச்சு அழகா ஃப்ரெஷ்ஷா ஸ்டைலா குளிக்க வச்சிருக்கேன். நான் குளிக்க வச்சிருக்கேன். இந்த தேவடியாளுக்கு ஒரு டயர் இல்லையா, ஒரு மூட்டை உப்பு இல்லையா? அடிப்பா இந்த வாழை வலியத்தை தேவடியாளுக்கு இந்த பச்சை வாழை மட்டை தண்ணி ஒழுக குடுறா. கூழ் காசி குடிச்சு போடுற தேவடியா. நாடோடி தேவடியா யாரு? நாடோடிப்புலா தவமான கற்றுக்கிறாங்க. அதனால நாடோடி மறுபடியும் என்னாடி மறுபடியும் என்னாடி உன்னுடைய அரண்மனைக்கு மக்களை 7 மக்களை கொண்டு வந்து பசிக்கு கூழு காய்ச்சி உன் கையால ஊத்துனேன்னா அப்படியா உனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்காது. ஓ உக்காரு 10 நிமிஷம் தான்.
இந்த நாடோடி தேவடியா இந்த 7 பிள்ளைங்களை 7 விதமா 7 கலர்ல பெற்று தேவடியா ஏன் அரண்மனைக்கு வந்துக்கிறாளா ஏன் கையால கூழு காசி ஊத்தனா எனக்கு புண்ணியம்னு சொல்றான் அப்ப நான் நம்ம காசி ஆகணுமா இல்லையா வர எடுத்துட்டு வர ஐயா அட கல்ல அடுப்பு மண்ண அடுப்பு கருமங்க அடுப்பு இது கருமங்க அடுப்பு இத ஊதி ஊதி நோகுதையா என்னோட இடுப்பு இது நாள் வரையிலும் அடுப்பு பக்கமே போலியா ஒரு நாள் கூட அடுப்பு பக்கம் போக கிடையாது இன்னைக்கு புதுசா அந்த தேவடிய அடுப்பு ஊத சொன்னாலா இந்த அடுப்பை ஊதி ஊதி என் அடுப்பெல்லாம் புகை சூழ்ந்து போச்சுடா புகை சூழ்ந்து போச்சு அதனால இனிமே என்னால ஆகாது அந்த தேவடியா காசி குடிச்சா குடிக்கட்டும் குடிக்க போனா போட்டு போடா டே போடா அம்மா அந்த அம்மாவால ஆகல இந்த பச்சை வாழை மட்டும் பத்தி எரிய வச்சு உங்களுக்காச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க நான் பத்தானே உண்மையான பக்காவும் ஒருவரான பத்தாவும் ஒருவரான பத்தானி அருளினாலே இந்த பச்சை வாழை பத்தி எரிய வேண்டும் காஞ்சி நானோ பத்தினி இந்த பத்தினி பத்து வைக்கும் போது அடுப்பு பத்துல ஆனா அந்த தேவடியா அந்த நாடோடி தேவடிய பத்து அவதாயமா பச்சினி நீ ஊர் மேல போன ஆமாமா அவ பத்தினி இருக்காங்க அடுப்பு பத்திக்கிச்சுன்றியா அப்படியெல்லாம் கிடையாது நானும் பத்தினி நான் இப்படி பக்கம் நின்றேன் பத்தியா நான் இப்படி பக்கம் நின்ற பத்தியா அந்த அடுப்பு பக்கம் அதனால சிக்கன பத்திக்கிச்சு பின்ன அவ பத்தினால பத்திக்கிச்சா கூழ காய்ச்சிட்டுமா இந்த கூழ கொதிச்சிருச்சு அண்ணி உன் கையால மக்களுக்கு 7 மக்களுக்கு ஒரு தண்ணி
உனக்கு ஒரு புண்ணியமா இந்த பீடிங்க இந்த சனிங்க எத்தனை ஜென்மத்துக்கு குளிச்சிச்சிங்களோ இல்லையோ இந்த தேவடியாளுக்கு நான் என் கையால காலுக்கு ஊற்றணுமாமா சரி நான் ஊற்றுனேன்னா உன் மக்களை லைனா 7 பேரையும் என் நாடி பொங்கல் வச்சுப்படா பஞ்சம் 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 பஞ்சம்ன்றியே அந்த பொக்கவா ஓட்டு தக்க போது தெரியும் எப்படி பிள்ளைங்களோ அந்த ஊருக்கிறான் அவனை தக்க போது தெரியா பிள்ளைங்க லைன் அம்மா முட்டி போடு நீ இந்த பக்கம் வந்து நீ இந்த பக்கம் வாசா நீ வா குண்டா வா நீ வா கை என்ன பிச்சைக்கார மாதிரி பிச்சை கேள்வி சொல்றீங்க பிச்சை கேட்க சொல்றீங்க இந்த அப்போ குடி குடி கையா நீ ஒக்கா உண்மை பண்ணாங்க குடி குடிதா குடி குடி குண்டா வாய குடி வந்த வழியை விட்டு வராத வழியை ஓடி போயிரு உன் மக்களை கிட்ட கூப்பிடு ஒழுங்கு மரியாதை தேவையா மாணவர் எங்கட வர எங்க வர போற புண்டா வாயன்னு தூரம் போவா நான் மாமா வீட்டுக்கு போனா பால் சோறும் தயிர் சோறும் மாங்கனியும் தேங்கனியும் இருக்கும் சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்தேம்மா இது எல்லாம் மாமா வீடுன்னு சொல்றியே எங்கம்மா இருக்குன்னு கூட்டு போறீங்களே கண்ணா இது மாமா வீடு கிடையாது சரிம்மா நம்ம வழி மாறி வந்திருக்கிறோம் மாமா வீடா இருந்தா உங்களுக்கு மாங்கனியும் தேங்கனியும் பால் சாதம் தயிர் சாதமும் கொடுத்திருப்பாங்க இது யாரு வீடோ நம்ம தெரியாம வந்துட்டோம் பசிக்குதம்மா மாமா வீடு அதோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா மாமா வீடு வந்துடும் நடக்க முடியாது எங்களால நடம் வாங்கலடா என் மக்கால என்ன நடந்து நான் அறிந்திருந்தேன் வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் நம்ம வீட்டு சாதம் இருக்குது பிள்ளைங்க சாதம் இருக்குது
வேண்டிய பொருள் இருக்குது. வாமா சாப்பிட்டு வாமா. ஐயா நாங்கள் மாற்றார் வீட்டிலேயே சாப்பிடுவது கிடையாது ஐயா. அப்படின்னா இது நல்ல தகவலாகப்பட்டவள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு வீட்டை அண்டி விட்டாள் என்று தெரிந்தால் என் அண்ணாவாகி நல்லன்னும் உயிரை விட்டு விடுவா. ஐயா ஒன்ன வந்து சொல்லட்டுமாமா? வேண்டாம் சாமி வேண்டாம். இங்க நடந்த அக்கிரமத்தை எதுவும் எங்க அண்ணனிடத்திலே சொல்ல வேண்டாம். அப்படியா? காசிராஜா பட்டணம் பச்சோ, அந்த காசிராஜா பட்டணம் பச்சோ, இந்த நல்லெண்ண பட்டணம் வஞ்சகம், இந்த நல்லெண்ண பட்டணம் வஞ்சகம், இந்த வஞ்சக உலகத்திலே எங்க அண்ணன் நல்லெண்ண நல்லா வாழட்டும். சரிம்மா, வீட்டு சாப்பாடு இருக்குது, வாங்க அதுன்னு கொடுப்பாங்க. எங்க அண்ணன் வாழட்டும். எங்க அண்ணி பண்ண கொடுமை எல்லாம் சொன்னது ஏன்னா எங்க அண்ணி உடைய சிரத்தை அறுத்து விடுவார். எங்க அண்ணி இல்லை என்றாலும் எங்க அண்ணனுக்கு வாழ்வு கிடையாது. நல்லவளோ கெட்டவளோ எங்க அண்ணனும் அண்ணியும் நல்லா வாழட்டும் ஐயா. அப்படியே சரிம்மா, ஆகுமா? ஐயா இன்னும் கொஞ்சம் தூரம் போனா எங்க அண்ணன் வீடு வந்துடும். என் மக்களுக்கு தாகமா இருக்குதோ, ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய கிணறோ குளமோ இருந்தா சொல்லுங்க. ஐயா நாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க, பக்கம்லாம் போய் பழக்கம் உண்டு. இங்க பாருங்க, யாரோ ராமலிங்க செட்டியாராம் அந்த காலத்தில் வெட்டி வச்சு அந்த பக்கம் பழைய கிணறு ஒன்று இருக்குமா, அங்க போனதான் மட்டும் தண்ணி இருக்க பத்தி. அங்க எங்க இந்த பக்கத்துல எங்கேயுமே தண்ணி கிடையாது. பழைய கிணறு அந்த பக்கம் இருக்குது, அங்க போனா தண்ணி இருக்குது. ராமலிங்க செட்டியார்? ஆமா, அது யாரும் தெரியல எங்களுக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னாங்க யாரோ ராமலிங்க செட்டியாராம். சரி ஐயா, ரொம்ப நன்றி. சரி அப்பா. மகளாகி நல்ல தங்காளி இப்படி கஷ்டப்பட்டு வருவா. ஒரு நாளைக்கு அந்த கிணறாகப்பட்டது அவளுக்கு பயன்படுத்தி வெட்டி வச்சுக்கலாப்பா. மக 7 மக்களையும் கூட்டிட்டு வருவா, அந்த கிணறு அவளுக்கு பயன்படுத்தி வெட்டி வச்சுக்கலாம் அப்பா. அப்ப நீலக்கலை வத்தி பட்டி பெற்றவர் அப்பட அம்மாளே சாவிடம் நிறைய ஊது பத்திய எரியறம்மா. இதை பெத்த ஒரு மாதாவே நீ பட நாள் முதலான நிலகுறைச்சு நிற்கிறம்மா. ஒரு பச்சைக்கலை வத்தி பட்டி இதை பெத்த ஒரு அப்பட அம்மாள நம்ம தெரியும் சாமிக்கு ஊது பத்திய பத்தி எறிகிறப்பா. நீ பட நாள் முதலா நம் பதங்களை சாமி நிற்கிறப்பா. அப்பா எனக்காக கிணறு வெட்டி வைத்தாய் அப்பா. மக்களா தூரம் போனதானா இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதானா? சரிம்மா, மாமா வீடு வந்துடுறப்பா, போகலாமா? சரிம்மா வாங்குற கட்டை
மக்களா அட வாங்கடா என் மக்களா வழிகாட்டி ஆவாரம் குச்சி உடைச்சி வழி முழுவதும் விட்டு வந்திருக்கிறேன். ஆவாரம் தலையை பிச்சு போட்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை எங்க அண்ணன் என்னை தேடி வந்தா அந்த வழியில வந்து கண்டுபிடிப்பார். கண்ணே அம்மா மக்களா நடக்க முடியலப்பா, பசிக்குதுப்பா. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பாடும் கொண்டு வரேன். சரிம்மா. கொஞ்ச நேரம் படுத்து தூங்க. சரிம்மா. கொஞ்சம் படுத்து தூங்க. அடுக்கடா அடுக்கடா இத மக்கள் ஐயோ அம்மான தூங்க வச்சே தூக்கி போட்ட கங்கையிலே இந்த பாவின தூங்க வச்சு அம்மாட தூக்கி போட்ட கங்கையிலே ஐயோ மகனே ஐயோ ஐயோ மகனே ஐயோ கண்ணா ஞானசாகரா ஐயோ மகனே வாட கண்ணே தாயே
நான் பிழைத்தேன். தாய் பேரு சொல்லுவேடம்மா. ஓடிய நாட்பழத்தை ஊர் பேரு சொல்ல வரமாட்டோமா. தப்பி பிழைத்ததானா தாய் பேரை சொல்வேன். ஓடி பிழைச்சு உன் பேரை சொல்றியா? அம்மா என்ன யாரு தம்பி மாறலேங்கப்பா. தம்பி மாறல இருக்கிறார்களப்பா. தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. வாடா ராஜா. மகனே ஞானசேகரா வரமாட்டோமா. நீ வரலனா கண்ணே, நீ வரலன்னா உன்னை தாய் இல்லாத பிள்ளை என்ற மகனே தலையிலா உன்னை அழைப்பாங்களே. பிள்ளை என்று மகனே உன தலையிலத அடிப்பங்களோ என் மகனே. உன்ன மாதா இல்ல பிள்ளை என்று அடிப்பாரடா என் மகனே. மகனே ஞானசேகரா நீ வரலன்னா மகனே உன்னை தாய் இல்லாத பிள்ளை என்ன தலையில் அடிப்பாங்கடாப்பா. உன்னை மாதா எல்லா பிள்ளை என்ன உன்னை பண்டையில் அடிப்பாங்க. என்ன பாடா மகனே மாணவா என்ன பண்றது மதிக்கட்ட பூமியில. ஐயா அண்ணா அம்மா ஐயா என்ன விஷயம்? அதோ இருக்கிற மாதிரியா மூத்த புள்ள. அப்படியா? 3வது படிக்கிறான்னா. அப்படியா? பள்ளிக்கூடம் போடா மகனே என்ன மாட்டேன்னு ஓடுறான் சாமி. உனக்கு கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க ஐயா. திருப்பத்தை பத்தியா பாடசாலை போனா போமான்னு அம்மா அப்படியே அந்த பக்கம் வாங்க. எப்படி வர? நான் அப்படியே வரேன். பிடிச்சி கொடுங்க. ஓடி வளைத்து பிடித்தார்.
பையனை ஒப்பாருங்க ஸ்கூலுக்கு போ